மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 62. ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்கல? ஏன்டா அப்படி பேசுனன்னு ஏன் திட்டல? நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன்னு ஏன் என்ன அடிக்கல? கிரி சத்யாவை கேட்டான். நான் ஏன்டா உன்னை கேட்கணும் என்றவளை புரியாமல் பார்த்தான் கிரி. நீ அதை பண்ணியிருப்பியோன்னு ஒரு சின்ன சந்தேகமாச்சும் இருந்தா தானே உன்கிட்ட அதை பற்றி கேட்கணும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எங்கள் தங்கம் எப்பவும் அப்படி பண்ண மாட்டான். நானும் என் புருஷனும் அவனை அப்படி எதுவும் சொல்லி கொடுக்காம வளர்க்கல. அவள் கூறியதை கேட்டதும் அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் அவளை கட்டிக்கொண்டு மடியில் சாய்ந்து வெடித்து அழத் தொடங்கினான். ஆனா அண்ணி, அவர் அப்படிதான் சொன்னாரு. உங்களுக்கு தெரியுமா? அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி வளர்ந்துருக்க மாட்டான்னு சொன்னாரு. நீங்க என் அப்பா அம்மா இல்லையா? நீங்க என்ன சரியா வளர்க்கலையா? தேம்பியவாறு கேட்டவனின் தலையை வருடி ஆறுதல் தந்தாள் சத்யா. யார் என்ன சொன்னா என்னடா? நான் உன்னை நம்புறேன். இப்போ எதுக்கு அழற? ஆனா அண்ணன் நம்பிட்டாருல்ல, அதனால தானே என்ன அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. மனதிற்குள் தோன்றிய கேள்வியை கேட்க நினைத்தான். ஆனால் அதற்குள் அவன் கைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தான். நிர்மல் தான் அழைத்திருந்தான். யாருடா? என்னோட ஃப்ரெண்ட் அண்ணி, என்னோட ரூம்மேட். 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். சரி, எடுத்து பேசு. டேய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணன் என்ன சொன்னாரு? எதுவுமே சொல்லலை. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. இந்த வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து காலேஜில் சேரப்போகிறேன். சரிடா, அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. கிரி பதில் சொல்லவில்லை. நீ உங்கள் அண்ணனை பற்றி சொல்கிறப்போ எல்லாம் நாங்கள் நம்பவே இல்லைடா. ஆனால் இப்போ நம்புகிறோம். எனக்கு ஆசையாக இருக்குது. உங்கள் அண்ணன் மாதிரி எங்களுக்கு அண்ணன் இல்லையேன்னு. என்னடா சொல்கிற? நேற்று நானும் மதனும் அண்ணன்கிட்ட போய் கெஞ்சினோம், உன்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு. அண்ணா, இப்போதான் எல்லாரும் சொன்னாங்க, ஏன் கிரிக்கு டிசி வாங்கி கூட்டிகிட்டு போறீங்க? அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆமாம், அவன் அப்படியெல்லாம் பேசவே இல்லை. அந்த பொண்ணு வேணும்னே இவன் மேலே பழிய போட்டுட்டா. ப்ளீஸ் அண்ணா, இப்படி பண்ணாதீங்க. அவர்கள் இருவரும் கெஞ்ச புன்னகையோடு அவர்கள் தோளில் தட்டி கொடுத்தான் முரளி. எனக்கு என் தம்பியை பற்றி தெரியும். இந்த மாதிரி தப்ப அவன் நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டான். அப்புறம் ஏன் அவனை கூட்டிகிட்டு போறீங்க? அந்த பொண்ணு ஏன் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? அப்படி அவ கூட பழிய வளர்த்துக்கிற அளவுக்கு சூழ்நிலையை ஏன் இவன் கொண்டு வந்தான்? அது தப்பு தானே? அண்ணா, அவ ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு. அப்புறம் ஏன் உங்கள் மேலே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அது அவர்கள் தடுமாறினார்கள். புன்னகைத்தவன், அவன் நல்ல பையனாக இருக்கணும்னு அவனுக்கு நல்லதை மட்டும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டோம். இன்னும் உலகம் புரியாமல் இருக்கானே, புரியட்டும். இந்த ஒரு வருஷம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வரட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்துட முடியாது. வர்ற கஷ்டத்தை எப்படி சமாளிக்கணும்னு அவனுக்கு தெரியணும். பரவாயில்ல, ஒரு வருஷம்தானே. இந்த ஒரு வருஷம் அவன் மிச்ச வாழ்க்கையை செதுக்க யூஸ் ஆகும். என்ன, கொஞ்சம் பணம் வேஸ்ட் ஆகுது. பரவாயில்ல, அவனே சம்பாதிச்சு கொண்டு வந்து கட்டட்டும். அப்போ அதோட மதிப்பு அவனுக்கு இன்னும் அதிகமாக தெரியும் இல்லை? அண்ணா, என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க மாட்டீங்களா? இடவளமாக தலையசைத்தான் முரளி. அது எனக்கு தேவையில்லைப்பா. நான் மற்றவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என் தம்பியை தான் பார்க்கணும். ஒரு விஷயம் நடக்க அதில் அவனோட தப்பு என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணிட்டாலே அவனுக்கு பிரச்சனை இனி வராது. அதற்குள் கிரி வந்துவிட அவனை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டான் முரளி. டேய் கிரி, நீ ரொம்ப லக்கிடா. உங்கள் அண்ணன் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. சரி சரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு பொறுப்பாயிரு. சரியா? அடுத்த வருஷம் இங்கேயே வரணும். நாங்கள் சீனியர்ஸ். எங்கள் ரேகிங் எல்லாம் ஃபேஸ் பண்ண தயாராவா? சிரித்தான் நிர்மல். கிரியின் முகத்திலும் புன்னகை அரும்பியது. அழைப்பை துண்டித்தவன் விழியில் இருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்தான். சத்யாவை நோக்கி கேட்டான். அண்ணி, அப்போ அண்ணனும் நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நம்பலையா? அவன் முகத்தில் தெரிந்த பிரகாசம் கண்டு புன்னகைத்த சத்யா திரும்பி வாசலை பார்த்தாள். கிரியும் அவள் பார்வையை தொடர்ந்து பார்த்தான். அங்கே முரளி கைகளை கட்டிக்கொண்டு இவர்களையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். வேகமாக எழுந்து அவனிடம் ஓடியவன் இறுக்கமாக தன் அண்ணனை அணைத்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து அவனை விலக்கியவன் அவன் முகத்தை தன் கைக்குட்டை கொண்டு அழுந்து துடைத்து விட்டான் முரளி. தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கிட்கேட் சாக்லேட்டை எடுத்து அவனிடம் நீட்டினான். புன்னகையோடு அதனை வாங்கி பிரித்தான் கிரி. அதில் 3 பீஸ் இருக்க அதனை உடைத்து வேகமாக சென்று ஒன்றை சத்யாவின் வாயில் ஊட்டினான். மற்றொன்றை முரளியின் வாயில் ஊட்டிவிட்டு மிச்சமிருந்ததை தன் வாயில் போட்டுக்கொண்டான். பாரா, ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கே எங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்குற அவ்வளவு பொறுப்பானவனா நீ? இதுவரைக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்ததே இல்லையே. கிடைச்சா போதும்னு வாய்க்குள்ள போட்டுக்குவியே என்றாள் சத்யா கிண்டலாக. என்ன அப்படி சொல்ற? இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவன் எவ்வளவு பொறுப்பான பையனா ஆக போறான் பாரு என்றான் முரளி சிரித்து கொண்டே.
மறுபடியும் அவனை அணைத்து கொண்டவன் அவன் மார்பில் தலையை சாய்த்து கூறினான், அண்ணா, கண்டிப்பா நீங்க சொல்றதை கேட்பேன். ஏதாச்சும் தப்பு பண்ண என்னை கண்டிச்சு கரெக்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் அதே காலேஜுக்கு போகணும். அந்த சொட்ட தலைக்கிட்ட நெஞ்ச நிமித்தி சொல்லணும், என்னோட அண்ணனும் அண்ணியும் என்னை ஒழுங்காதான் வளர்த்திருக்காங்க அப்படின்னு. அவன் கன்னம் தட்டி புன்னகைத்தான் முரளி. சரி, போய் படுத்துக்கோ. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணுமில்ல? ம் என்று சொல்லிவிட்டு போய் படுத்து கொண்டான். முரளி அறையை விட்டு வெளியில் சென்றுவிட சத்தமில்லாமல் மெல்லிய குரலில் கேட்டாள் சத்யா. கிரி, வேலையெல்லாம் கஷ்டமா இருக்கா? அவன் கன்னம் பற்றி வருத்தம் தோய்ந்த பார்வையோடு அவள் கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். என்ன, ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதா இருக்கு, அதுதான் கொஞ்சம் கால் வலிக்குது என்றான். அவன் காலை சத்யா அழுத்தி விட முனைய, ஐயோ அண்ணி, என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் வேண்டாம், தூங்கி எழுந்திருச்சா காலையில் சரியாகிடும் என்றான். அதற்குள் முரளி அவளை அழைக்க, சரி தூங்கு என்று விட்டு அவன் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வெளியேறினாள். நள்ளிரவில் சத்யாவிற்கு விழிப்பு வர அருகில் முரளி இல்லாததை கண்டாள். எங்க போனார் இந்நேரத்துக்கு என்று தனக்குள் கேட்டுக்கொண்டே எழுந்து வெளியில் வந்து பார்த்தாள். கிரியின் அறை கதவு கொஞ்சமாக திறந்திருப்பதை பார்த்ததும் மெதுவாக அங்கே சென்று இன்னும் கொஞ்சம் கதவை திறந்து பார்த்தாள். அங்கே கிரி நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவன் கால்களை எடுத்து தன் மடியில் வைத்து பிடித்து விட்டு கொண்டிருந்தான் முரளி. வருத்தத்தோடு அதனை பார்த்தவள் ஓசைப்படாமல் வந்து படுத்து கொண்டாள். இவருக்குத்தான் தம்பிங்க மேலே எவ்வளவு ஆசை என்று மனதிற்குள் தன் கணவனை மெச்சிக்கொண்டே உறங்கி போனாள். அந்த தம்பிகளுக்காக அவன் செய்திருக்கும் காரியம் அறிந்தால் சத்யாவின் இதே அன்பு நிலைக்குமா? மறுநாள் அதிகாலையிலேயே, அண்ணி குட் மார்னிங் என்று சமையலறையில் வந்து நின்றான் கிரி. என்னடா காலையிலேயே எழுந்துட்ட? தன் தோள்களை குலுக்கி என்று சொல்லி புன்னகைத்தான் கிரி. அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தவள், இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க தான் நல்லா இருக்கு. நேத்தெல்லாம் எப்படி பயந்தே போயிட்டேன் தெரியுமா என்றாள். சரி சரி, எனக்கு காஃபி என்றவன் வெளியில் எட்டி பார்த்து, நந்து அண்ணனும் எழுந்துட்டாரு, அவருக்கும் காஃபி என்றான். 2 காஃபியை எடுத்துக்கொண்டு நந்துவிடம் சென்றவன் ஒன்றை அவனிடம் தந்துவிட்டு மற்றொன்றை அவன் அருகில் அமர்ந்து குடிக்கத் தொடங்கினான். டேய் பையா, எழுந்துட்டியா என்றவாறே அவன் தந்த காஃபியை பருக ஆரம்பித்தான் நந்து. எப்போதும் போல் நந்து பேசிக்கொண்டிருக்க கிரியும் அவன் கேட்டதற்கு பதில் சொல்லி கொண்டிருந்தான். யாருமே கல்லூரியில் நடந்தது என்ன என்பதை பற்றி கேட்கவில்லை. முன்பு எப்போதும் பேசுவதைப் போலவே எல்லோரும் அவனிடம் நடந்து கொள்ள அவனுக்கு ஒன்று புரிந்தது. அவன் மேல் எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கிறது என்று. அது அவன் மனதில் ஏனோ வித்தியாசமான ஒரு உணர்வை தோற்றுவித்தது. இந்த நம்பிக்கையை எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். திரும்பி வேணுவின் அறையையும் நந்துவின் அறையையும் பார்த்தவன், எங்க உங்க ஒய்ஃப் எல்லாம் இன்னும் எந்திரிக்கலையா என்றான். புன்னகையோடு இல்லை என்பதை போல் தலையசைத்தான் நந்து. ஏன் 2 பேரும் எழுந்து வேலை செய்ய மாட்டாங்களா? எங்க அண்ணி மட்டும்தான் எழுந்து எல்லா வேலையும் செய்யணுமா? அடேங்கப்பா, ரொம்ப தாண்டா. பார்க்கலாம், உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உன் பொண்டாட்டி என்ன வந்து செய்யறான்னு தான் பார்க்கலாமே என்றவாறே வந்து வேணுவும் அவன் அருகில் அமர்ந்தான். அதெல்லாம் வீட்டில் ஒழுங்கா வேலை செய்கிற தெரிகிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பாரா என்றான் வேணு. பிரியா, நித்யா இருவரும் ஒவ்வொருவராக எழுந்து வர துவங்க சோஃபாவில் 2 அண்ணன்களுக்கும் நடுவில் அமர்ந்து கிரி பேசி கொண்டிருப்பதைக் கண்டு நிம்மதி கொண்டார்கள். நேற்று எல்லாம் ஏதோ போலிருந்தவன் இன்று பழைய மாதிரி குறும்பும் கிண்டலும் கலாட்டாவும் செய்து கொண்டிருந்ததை பார்த்ததும் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி படர்ந்தது. நந்து, நீ எப்போ சென்னை போற? வேணு கேட்டான். நாளைக்கு காலையிலேயே அண்ணா. இப்போ எதுக்கு சென்னை என்று கேட்டான் கிரி. மீனாவுக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கு, அவளை தனியாக அனுப்ப வேண்டாமேன்னு நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். ஆமாம், அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது? இல்லைன்னா தப்பாகிடும் இல்லை? கிரி கேட்டதும் அவன் தலை கோதி புன்னகைத்தான் நந்து. தெரியும்டா, அவன் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி மீனாவை கூட்டிகிட்டு போக முடியும்? அப்போ சரி என்று விட்டு எழுந்து கொண்டான் கிரி. எல்லாம் யோசித்தே செய்தும் பிரச்சனை அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது. மறுநாள் மதியம் 3 மணி அளவில் மீனாவின் மாமியார் முரளியின் வீட்டிற்கு வெளியே நின்று சத்தம் போட்டு கொண்டிருந்தார். அந்த பிரச்சனையை எப்படி சமாளித்தார்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.